சற்றுமுன் வெளியான தகவல். இபிஎஸ் பென்ஷன் 11 ஆண்டு சர்வீஸ் ரூபாய் 60,000 ஊதியம். இபிஎஸ் ஓபித்தியம் எவ்வளவு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது தனியார் துறை ஊழியர்கள் பெரும்பாலும் இபிஎஸ் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பணிக்காலத்தில் இபிஎஃப், இபிஎஸ் ஆகிய இரு கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. இந்த இபிஎஃப் கணக்கில் ஊழியர்களும் நிறுவனங்களும் டெபாசிட் செய்கிறார்கள். இபிஎஃப் கணக்கில் நிறுவனம் மட்டுமே டெபாசிட் செய்கிறது. இதனால் இந்த இபிஎஸ் ஓய்வூதியம் பெறுவதற்கான முக்கியமான நிபந்தனை குறைந்தது 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் என்பதாகும். இதில் ஊழியர்களும் நிறுவனமும் ஊழியரின் அடிப்படை ஊதியத்தில் 12% இபிஎஃப் நிதிக்கு பங்களிக்கிறீர்கள். நிறுவனம் செலுத்தும் 12% தொகையானது 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் 8.33% பணியாளர் ஓய்வூதிய திட்டத்திற்கும் இபிஎஸ் 3.67% பணியாளர் வருங்கால வைப்பு நிதிக்கும் இபிஎஃப் பங்களிக்கப்படுகிறது. ஆகையால் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற 50 வயதை எட்டியவர்களும் வழக்கமான ஓய்வூதியம் பெற 58 வயதை எட்டியவர்களும் தகுதியுடையவர்கள். இதற்கு நீங்கள் இபிஎஃப்ஓவின் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் உறுப்பினராக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் குறைந்தது 10 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்திருக்க வேண்டும். இது மிகவும் கட்டாயமானது. அதேபோல இந்த இபிஎஃப் ஓய்வூதியத்தை பின்வருபவர்களின் எவரேனும் ஒருவர் கோரி பெறலாம். உறுப்பினர் கணவன் மனைவியை இழந்தவர், வயது எந்த குழந்தை, அனாதை, பாதுகாவலர், நாமினி, பரிந்துரைக்கப்பட்டவர் அல்லது சார்ந்திருக்கும் பெற்றோர். சரி, இந்த இபிஎஃப் உறுப்பினர்கள் பெறக்கூடிய குறைஞ்சபட்ச மாத ஓய்வூதிய தொகை பொறுத்தவரை ரூபாய் 1000 ஆகும். அதிகபட்ச தொகை ரூபாய் 7,500 ஆகும். இந்த இபிஎஸ் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம் பின்வருமாறு: ஓய்வூதியத்திற்குரிய ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்திற்குரிய பணிக்காலம் 70. தற்போதைய ஊதிய உச்ச வரம்பான ரூபாய் 15,000 அடிப்படையாக கொண்டே பங்களிப்பு செய்யப்படுகிறது. ஒருவரின் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி ஆகியவை சேர்த்து 60,000 இருந்தாலும் கூட அவரது இபிஎஸ் ஓய்வூதியம் ரூபாய் 15,000 என்ற உச்ச வரம்பின் அடிப்படையிலேயே கணக்கிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் விதிமுறைகளின்படி ஓய்வூதிய கணக்கிற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதிகபட்ச ஓய்வூதியமானது மாதத்திற்கு 15,000 ரூபாயாக மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக 60,000 சம்பளம் வாங்கும் ஒரு நபர் 11 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவருக்கு மாத ஓய்வூதியமாக எவ்வளவு கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 11 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் உங்கள் மாத ஓய்வூதிய தொகை எவ்வளவு இருக்கும்? ஓய்வூதியத்திற்கு ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்திற்குரிய பணிக்காலம் 70. மொத்தமாக 2,357.11 ஆண்டுகள் பணிபுரிந்த நபர்கள் தங்கள் பணிக்காலத்திற்கான ஓய்வூதியமாக சுமார் 3,642 தொகையை பெறக்கூடும். சேவை காலம் அதிகரிக்கும் போது இந்த தொகை அதிகரிக்கிறது. உதாரணமாக ஊழியர் 20 அல்லது 25 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவரது இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகமாக இருக்கலாம். பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை
அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியால் இபிஎஃப் ஓய்வூதியத்தில் பாதிப்பு வருமா? முக்கிய அப்டேட் வந்துவிட்டது. அதாவது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓவின் லேட்டஸ்ட் அப்டேட். அதாவது இந்த இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு வரும் நாட்களில் சில முக்கிய செய்திகள் காத்திருக்கின்றன. இபிஎஃப்ஓ 3.0 இன்னும் சில வாரங்களில் முழுமையாக அமலுக்கு வரும் என நம்பப்படுகிறது. இந்த இபிஎஃப்ஓ 3.0 கட்டமைப்பின் கீழ் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளிலிருந்து ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி பணத்தை எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி உறுப்பினர்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கும். இனி இபிஎஃப் கணக்கில் செயல்முறைகளும் வங்கி கணக்குகளைப் போல எளிதாக்கிவிடும். எனினும் இதில் சில சிக்கல்களும் உள்ளது. குறிப்பாக ஓய்வு பெறும் வயதை நெருங்கும் மூத்த ஊழியர்களிடையே இது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இதற்கு காரணம் என்ன? இபிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை ஏடிஎம் கார்டு மூலம் எடுப்பதால் என்ன பிரச்சனை வரக்கூடும்? முழுமையான தகவல் இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தங்கள் இபிஎஃப் இருப்பில் ஒரு பெரிய பகுதியை, அதாவது 75% வரை எடுப்பது தங்கள் பணி தொடர்ச்சியை பாதிக்குமா என்றும் அதன் விளைவாக ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதியும் பாதிக்கப்படுமா என்றும் பலர் கேள்வி எழுப்பியிருக்கின்றன. எனினும் வருங்கால வைப்பு நிதி சேமிப்புக்கும் ஓய்வூதிய பங்களிப்புகளுக்கும் இடையே விதிகள் ஒரு தெளிவான கோட்டை வரைக்கின்றது. ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி இந்த இபிஎஃப் மூலதனத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்பதை உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஊழியர் மற்றும் நிலவரம் என இரு தரப்பும் வருங்கால வைப்பு நிதிக்கு செலுத்திய கூட்டு பங்களிப்புகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். இதிலும் கூட இருப்பில் அதிகபட்சமாக 75% வரை மட்டுமே பணம் எடுக்க முடியும் என்ற வரம்பு உள்ளது. இந்த வரம்பை தாண்டி பணம் எடுக்க எந்த ஏற்பாடும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்த இபிஎஃப் உறுப்பினர்களின் ஓய்வூதிய பங்களிப்புகள் தனியார் கையாளப்படுகிறது. இந்த இபிஎஃப் கணக்கில் ஊழியர் பங்களிப்பதில்லை என்பதை கவனிக்க வேண்டும். ஆகையால் இந்த இபிஎஸ் செலுத்தும் பகுதியை இந்த வசதி மூலம் அணுக முடியாது. இந்த வேறுபாடு முக்கியமானது. ஏனென்றால் இந்த இபிஎஃப் கணக்கீடு சுத்திகரித்தன்படி ஓய்வூதிய தகுதி என்பது இபிஎஃப் கணக்கில் உள்ள இருப்பை சார்ந்தது அல்ல. மாறாக இபிஎஸ்ஸின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சேவை ஆண்டுகளை சார்ந்தது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி எப்போது தொடங்கும்? ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி இந்த ஆண்டின் மத்தியில் தொடங்கும் என கூறப்படுகிறது. இபிஎஃப்ஓ 3.0வின் ஒரு பகுதியாக இந்த வசதி அளிக்கப்படும். ஊழியரும் நிறுவனமும் டெபாசிட் செய்கிறார்கள். இனி பணி ஓய்வின் போது மொத்த தொகையாக அளிக்கப்படுகிறது. இபிஎஸ் கணக்கில் நிறுவனம் மட்டும் பங்களிக்கிறது. சில நிபந்தனைகளின் கீழ் இந்த நிதியிலிருந்து பணி ஓய்வுக்கு பிறகு மாத ஓய்வூதியம் அளிக்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.